திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது டூஜி வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளி என்றும், சாதிக் பாஷா அவர்களின் தற்கொலை தற்பொழுது கொலை என்றும் ஆதாரங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக திமுகவின் எம்பியாக இருக்கின்ற கனிமொழி, ஆர். ராசா மற்றும் டி.ஆர். பாலு மற்றும் தயாநிதி மாறன் போன்றவர்கள் டூஜி வழக்கில் முறைகேடு செய்து ஆதாரமாக இருக்கின்ற சாதிக் பாஷாவை கொலை செய்து தற்கொலை என மாற்றப்பட்டதாகவும் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற ஒன்றை வெளியிட்டு இந்தியா முழுவதும் தற்பொழுது வைரலாகவும் பரவி வருகிறது. சிபிஐ துறையினர் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்காக மேல்முறையீடும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களின் தற்கொலை தற்பொழுது கொலை என்றும் ஏற்கனவே அவரது மனைவி கூறியிருந்தார். ஆனால் ஆதாரங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள ஆடியோவில் சாதிக் பாஷா அவர்களின் கொலை பற்றியான விவரங்கள் அனைத்தையுமே தற்பொழுது திமுகவின் எம்பியாக இருக்கின்ற ஆர். ராசா மற்றும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஜாபர் சேட் என்பவர் உதவியுடன் தான் இந்த திட்டம் நடைபெற்றிருக்கிறது என்றும், இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல திட்டங்களை செய்திருக்கிறார்கள் திமுகவினர்கள் என்றும் பலவிதமான தகவல்கள் ஒவ்வொன்றாக ஆடியோ மூலமாக வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக திமுகவின் தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் பங்கு இருப்பதாகவும், உடனடியாக அவரையும் விசாரணை நடத்துவதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை திமுகவின் தலைவர் கைது செய்யப்பட்டு டூஜி வழக்கில் முக்கியமான குற்றவாளி என கருதப்பட்டால் நிச்சயமாக தமிழகத்தின் ஆட்சி சீர்கழிவு என்று கூறி திமுகவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு உரிமை இருப்பதாகவும், அனைத்தும் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக இருப்பதால் நிச்சயமாக திமுக தோல்வியே தழுவும் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.